மூணாம் தேதி எக்ஸாம் மே 3ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டையை குழப்பிட்டு படிச்சு இன்னைக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அப்பா முடிஞ்சிருச்சு சார். ஆனா என்ன ஆனா அப்படின்றீங்களா? ஆமா சார், ஆனாலேயே நிக்கிறோம் சார். ஏன்னா நினைச்ச மாதிரி மார்க் வருமான்னு தெரியல. அடுத்தது என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். பட் குழந்தை சொல்றத பார்த்தா 300-350 தான் வரும். என்ன பண்றதுதான் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? நிறைய பணமும் செலவு பண்ண முடியாது, டீம்டு யூனிவர்சிட்டியும் போய் சீட் எடுக்க முடியாது, ப்ரைவேட்லயும் எங்களால போக முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தடுமாற்றம் இருக்கா? கவலைப்படாதீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஓகே, உங்க குழந்தைங்க தெரிஞ்சிருக்கும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, பிசிக்ஸ் தடுமாற்றம், சரியா வந்து போட முடியல, கால்குலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, டைம் பத்தல, போடலாம்னு நினைச்சா கூட முடியாம போயிடுச்சு. இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். என்னதான் பண்றது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆப்ஷன் வந்து ஓகேப்பா மார்க் வரட்டும், முடி பிரியா, ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா மேக்ஸிமம் 10 to 15 ரிசல்ட் வந்துடும். ரைட்டா? ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுங்க. இதுக்கு தேவையில்லாம இப்பயே டென்ஷன் பண்ணி வரட்டும். இல்ல சில பேர்லாம் இப்போ கீஸை பார்த்துட்டு சார் இவ்வளவு சார் மார்க் வருதுன்னு வச்சிருப்பீங்க. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீஸை போட்டு மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. கீஸை போட்ட மார்க் வச்சிட்டேன் சார், எனக்கு 500 மேல மார்க் வருது சார், 550 மார்க் மேல வருது சார், ஓகே ஃப்ரீ என்ஜாய், போய் உட்காந்துட்டு எங்கன்னா போகணும். ஒரு ஒரு வருஷமா உட்காந்து உடைப்ப போட்டீங்க, எங்கன்னா போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லைன்னா எங்கன்னா ஒரு டூரோ போயிட்டு வந்துருங்க. பசங்க கூட பேரண்ட் என்ன பண்ணுவோம், தயவு செய்து பசங்களை கூப்பிட்டு போங்க, டென்ஷன் ஃப்ரீ. இல்லை சார் நான் ஒர்க்கு போட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மார்க் வரல சார், இருந்தாலும் 1 இயர்லாம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறலாம் ஐடியாவே கிடையாது அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்ராட்ல பிளான் பண்ணலாம். ரைட்டா? என்ன கேட்டா கம்மியான ஒரு பிரைஸ்ல இங்க இந்தியாவில படிக்கிற மாதிரியே ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஜிஆர் அகாடமில துனோர் லெஸ்தே அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல காலேஜ் வந்து உன்பாஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வருஷத்துக்கு வரும். இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா கால் பண்ணுங்க 9176552121. உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து அப்ராடை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்ராடை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் நம்ம சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு என்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா சில நார்ம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதெல்லாம் எந்த விதமான அப்ராட் கண்ட்ரிஸும் பண்ணல. ஒரே ஒரு கண்ட்ரி இப்போதைக்கு நம்மளுடைய என்எம்சி சொல்லக்கூடிய நார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து நம்மளுடைய உன்பாஸ் யூனிவர்சிட்டி. ரைட்? அடுத்தது நம்ம சரி அப்ராட் ஐடியா இல்லை சார் எங்களுக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சார், ஒரு 300 350 தான் சார் வரும், எங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ண முடியாது, பிடிஎஸ் போகலாம். ரைட்டா? பிடிஎஸ் படிக்கலாம். ஆயுர்வேதிக்கு, யுனானி, சித்தா, ஹோமியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 350 இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பைசாவும் உங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். அதனால நம்ம அதில் போகிறதுக்கும் போகலாம். இதுவே வந்து பிடிஎஸ் போறீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு ஃபீஸ் வரும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 300-350 மார்க் வேணும். இல்லை சார் எனக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி தான் சார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து 25-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வரும். நீங்கள் 250-300 தாராளமாக 350 மார்க்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அலாட்மெண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைச்சிரும். ரைட்டா? அதனால பயப்படாம இருக்கலாம். அப்போ என்னென்ன பண்ணலாம்னு சொன்னேன். ஒன்று, நீங்கள் அப்ராட் போய் படிக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு. இல்லை அப்படின்னா ஆயுஷ் கோர்சஸ் போகலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காது. 350 மார்க் இருந்தா அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். ரைட்டா? அதை பிளான் பண்ணிக்கணும். இல்லை சார் இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் 25-30 லட்சம் ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது சார் அப்படின்றீங்க. ஆனா 200-350 தான் மார்க் வரும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்ல தான் சீட்டு எடுக்கணும். கோட்டா கவர்மெண்ட் அட்லீஸ்ட் பியூர் கவர்மெண்ட் இல்லைன்னா கூட பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ரிப்பீட் பண்றதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ரிப்பீட் பண்றவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா
அப்புறமா வெயிட் பண்ணலாம், ரிசல்ட் வரட்டும், கவுன்சிலிங் முடியட்டும். ஆனா எனக்கு 250 350 தான் வரும், ஆனா செலவும் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா வேஸ்ட். ஏன்னா ஜூன் ரிசல்ட் வரும், ஜூலைல தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஆகஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும், காலேஜ் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல போடுவீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. அப்புறம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் டிசம்பர் ஜனவரி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க 250 350 தான் வந்தது, எனக்கு வந்து மார்க் கிடைக்கல, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாம், 3 மாசத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட். ரைட்டா? அதனால கரெக்டா எதுக்கு இந்த வீடியோ நான் இப்ப கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க தெளிவா இன்னைக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க கரெக்டா முடிவு எடுங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் இன்ஜினியரிங் போறேன், போயிடுது. சும்மா வந்து படிக்கவும் மாட்டேன், எனக்கு இதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பிசிக்ஸ் வராது, பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்தா பண்ணிடுவேன், ஆனா பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தா கூட எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது, இப்படி எல்லாம் இருந்தாலும் ரிப்பீட்லாம் உதவாது. ரிப்பீட் பண்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெடிகேஷனா இருக்கும், கன்சிஸ்டன்சியா இருக்கணும். டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோமோ அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸ்ல 50 சம்மு மினிமம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தவறாம 300 நாளைக்கு 50 சம்மு மினிமம் நீங்க போட்டீங்க அப்படின்னா 15,000 என்று மூணுத்திலையும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 45,000 சம் அடிச்சுக்க முடியாது, கேரண்டிடா எய்ம்ஸ் ஜிப் மேல தட்டிடலாம். ஆனா செய்வோமா, செய்ய மாட்டோம். இதை யாரு கரெக்டா 300 நாளுக்கு செய்யறதுக்கு செல்ஃப் டிசிப்ளினா இருக்கான், யாரும் சொல்லக்கூடாது. ஒன்ஸ் ஒருத்தன் வந்து ரிப்பீட் பண்றதுக்கு வந்துட்டான்னா அவனுடைய கோலுக்காக தான் அவன் வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எப்படியாவது நான் மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறவன் தான் வரான். இது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, இவங்க வந்து சொன்னாங்க, ஏதோ ப்ரெஷர்ல வந்துட்டாங்க, வராத வராதப்பா, தயவு செய்து வராத. ஏன்னா காம்படிஷன் இஸ் ஹெவி. 1.5 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுதுறாங்கன்னா 3540 சீட்டு தான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பிரைவேட்ல இருக்குன்னா அது ஒரு 1000 1500 சீட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல 5000 கேண்டிடேட்ல நீ ஒருத்தரா இருந்தா தான் உனக்கு சீட்டு கிடைக்கும். அதுலயும் 5000 கேண்டிடேட்ல ஒருத்தரா இருந்தா எனக்கு வந்து ஓசியில கிடைச்சிருமா, கிடைக்காது. ஓசியில வந்து 31% இருக்கணும், 5000த்துல 31% இருந்தா தான் எனக்கு சீட்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் இருந்தா 26% இருந்தா தான் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கும். இதுவே எஸ்சியா இருந்தா 15% தான், எஸ்டி இருந்தா 1% தான். இப்ப ஆமா 5000 சீட்னா 50 சீட்டு தான் எஸ்டிக்கு இருக்கு. ரைட்டா? எஸ்சிஏக்கு வந்து 3%, 13 15 150 சீட்ஸ் தான் இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் போட மாட்டேன், வந்தா பாத்துக்கலாம், படிச்சா பாத்துக்கலாம், கிடைச்சா பாத்துக்கலாம்னா அதெல்லாம் நடக்காது. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்டா நீ ஒர்க் பண்ணாதான் உனக்கு சீட்டு வாங்க முடியும். அதனால தயவு செய்து யாருன்னா பேரண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆல்ரெடி வந்து குழந்தை வந்து ரிப்பீட் போயிருக்கு, ரிப்பீட் 1 வருஷம் வெயிட் பண்ணி டிராப் பண்ணி படிச்சிருக்காரு, ஆனா மார்க் வந்து 300 350 தான் வருதுன்னா கரெக்டா அவர் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க எந்த இன்ஸ்டியூஷனுமே குறை சொல்லக்கூடாது. சில இன்ஸ்டியூஷன் சில பேர்லாம் வராங்க பேரண்ட்லாம், இவங்க அது பண்ணல அது பண்ணல, டாப் இன்ஸ்டியூஷன் இந்தியா, அவங்கள பார்த்து குறை சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து பண்ணல, இங்க கவனிக்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. உங்க குழந்தைக்கு வேணும்னா உங்க குழந்தை தான் கவனிக்கணும். உங்க குழந்தைக்கு வேணும்னா உங்க குழந்தை தான் போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து கேட்கணும். எதுவுமே கேட்காம எதுவுமே பண்ணாம என் குழந்தை வந்து பண்ணல, என் குழந்தைக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. குழந்தைய தான் பிடிக்கணும். இன்னைக்கு போயிட்டு வந்தால கிளாஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எடு, நீ என்ன எழுதுற. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வராங்களே தவிர டீச்சர் கொடுக்குற நோட்ஸை கூட எழுதுறது. ஆனா ஆசை மட்டும் இருக்கு, எனக்கு வந்து எய்ம்ஸ்ல போயிடணும், எனக்கு ஜிம்மார் போயிடணும், ஒரு நாளைக்கு 50 ப்ராப்ளம்னா போடுறது கிடையாது. ஏன்னா நான் இப்பதான் சார் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அப்புறம் போடுறேன் எப்ப தெரியுமா போடுறான், லாஸ்ட்ல அந்த 30 நாள் இருக்கான் பாருங்க, அப்ப வந்து போடணும்னு வரான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டே தெரியல, அங்க உட்காந்து கொஸ்டின் போட தெரியல, அங்க ஐயோ இதை நான் படிச்சுட்டு இருந்தா எங்க பண்ணவே முடியாது, உட்காந்து பயாலஜியே முக்கி பாத்தீங்கன்னா 350 மார்க் எடுத்துரும், அவ்வளவுதான். அப்ப இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணா என்ன கிடைக்கும், அந்த குழந்தைக்கு வந்து சீட் கிடைக்கும். ரைட்டா? அதனால யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைய நீங்க பேரண்ட் உங்களுக்கே தெரியும், செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எந்த யாரையுமே சுத்தி இருக்கிறவங்கள குறையே சொல்லாதீங்க. உங்க குழந்தையோட குறை என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட்டா? அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்பீட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுங்க. அந்த பேசிஸ்ல உங்க குழந்தை ஷார்ப்பா ஹெல்ப் பண்ணாதனாலதான் வரல, என் குழந்தைய கவனிக்காதனாலதான் வரல அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் நாங்க அதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். 20 ஸ்டூடெண்ட் தான் கிளாஸ்ல இருப்பாங்க. உங்க குழந்தைய டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்டிப்பா கவனம் இருக்கும். என்ன பண்ணலன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்து புரிய வச்சு எதனா டவுட் இருந்தா கிளியர் பண்ண வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா 20 ஸ்டூடெண்ட்ல நீங்க ஒருத்தரா இருக்கணும்னா இமிடியேட்டா 9176 552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்? இது ஒரு சைட்ல இருக்கட்டும். சார் இப்ப என் குழந்தை வந்து இப்பதான் சார் வந்து +2 முடிச்சாரு. என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 60% தான் சார் +2ல எடுத்திருக்காரு. +1ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 65%, 10th படிக்கிறப்ப 65% தான் சார் வந்தது. +2ல வந்து அவருடைய மார்க் 60% தான் சார். என் குழந்தை படிச்சாருன்னா சூப்பரா வந்துருவார் சார். ஆனா படிக்கிறதுக்கு தான் அவர் டைம் போட மாட்டாரு. அவருலாம் வந்து இதுல தேரவே மாட்டார்.
அவர்லாம் தேரவே மாட்டார். நீங்க பேரண்ட் தப்பானா எடுத்துங்க, நல்லது சொல்றாருன்னா எடுத்துங்க. உங்க குழந்தை தேவையில்லாம 60% 65 படிக்கிறாங்க, அவங்களை எடுத்துன்னு வந்து ரிப்பீட் போடுறேன் ரீரிப்பீட் போடுறலாம் போடாதீங்க. அதே போல ஏற்கனவே ஒரு வாட்டி எழுதிட்டார் சார், 250 தான் சார் வந்தது. இந்த வருஷம் வந்து எழுதினார் சார், 350 தான் வரும்ன்றார் சார். இன்னொரு வருஷம் பண்ணலாமா? டோன்ட் மேக் த மிஸ்டேக். வேற எதுக்குன்னா போயிடுங்க, அப்ராட் போயிடுங்க, இல்லைன்னா பணம் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில சீட்டை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான தவறுகள் பண்ணவே பண்ணாதீங்க. 90% சார் எங்க குழந்தை நல்லா படிப்பான் சார். போன 10th வந்து பாத்தீங்கன்னா 95%, இப்போ வந்து 90% ஸ்கோர் சார். சூப்பரா படிப்பான் சார், கரெக்டா கவனம் செலுத்துறான் சார். ஆனா என்னன்னா கொஞ்சம் போக்கஸா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். பரவாயில்ல, அந்த குழந்தைய போடுங்க. ரைட்டா? அந்த மாதிரியான குழந்தைகளை போடுங்க. 60% தான் 65% தான். என் குழந்தை வந்து படிச்சா நல்லா வந்துடும், ஆனா படிக்க மாட்டான், வேணாம், அவன் வரமாட்டான் சார். 10th வந்து 90% எடுத்தான் சார். 11th 12th படிக்கவே இல்லை சார், ஆனா படிச்சா வந்துருவான், அவனும் வேண்டாம். ஏன் படிக்க மாட்டேன்றான், அவனை எடுத்துன்னு திருப்பி போட்டு எங்க நம்ம வந்து படிக்க வைக்கிறது? அதனால திருப்பி ஒரு 1 இயர் நீங்க பணத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரைட்டா? இதெல்லாம் இல்லை சார், வேணாம் சார்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் அட்டகாசமா இருக்கு. ரைட்டா? நீங்க வந்து பார்மசி போங்க. பார்மசி ஓனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா இன்னைக்கு மெடிக்கல் ஷாப் வந்து அங்கங்க பிரம்மாண்டமா இருக்கு. தென் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல அவங்க வேலை செய்யறதுக்கு. அதே போல நர்சிங் சூப்பர், நர்சிங் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாம வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நர்சிங்ல. ரைட்டா? அது எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி என்ன சார்? பிசியோதெரப்பிலாம் ஒண்ணுமே இல்லைன்றவங்க இருக்காங்க. பிசியோதெரப்பில எக்ஸலண்டா சம்பாதிக்கிறவங்க எல்லா துறையிலுமே படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கவங்க படிச்சு முடிக்கிறப்பயே வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கதான் செய்யாங்க. நீங்க ஒவ்வொரு துறையும் போனீங்கன்னா நீங்க என்ன பங்களிப்பா அந்த துறைக்கு கொடுக்குறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் நீங்க சம்பாதிக்க முடியுமே தவிர நீங்க படிச்ச சர்டிபிகேட்டை வச்சுலாம் சம்பாதிக்க முடியாது. அதை கிளியரா தெரிஞ்சு. அது இல்லாம ஒரு 17 வந்து நம்மளுடைய அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி, தென் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, தென் வந்து பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி எல்லாம் மல்டிபிள் கோர்ஸ் ஒரு 17 கோர்ஸ் இருக்கு. இது வந்து பிரைவேட்லயும் இருக்கு, கவர்மெண்ட்லயும் இருக்கு. ஒரு கம்மியான ஃபீஸை கட்டி படிக்கணும்னா கவர்மெண்ட்ல போயிடுங்க. உங்களுக்கு பிசினஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் வச்சு கொடுத்துருவாங்க. இல்லை சார் பணம் 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் செலவு பண்ணுவோம் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க போயிடலாம். எந்த காலேஜ் போனாலும் ஹாஸ்பிட்டல் இருக்க காலேஜியா இந்த மாதிரியான குரூப்பை தான் நீங்க சேரணும். காலேஜ்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது, வெறும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான காலேஜஸை நீங்க செலக்ட் பண்ண கூடாது. ரைட்டா? இது சம்பந்தமா மேலும் உங்களுக்கு விளக்கம் வேணும், தெளிவு வேணும், இல்லைன்னா ரிப்பீட் பண்ணி நாங்க வந்து அடிக்கணும் அப்படின்னா எனக்கு எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணுங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. என்டையர் நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நம்மளோட RGR அகாடமியோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ நிறைய மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து தேவையா இருக்கும். அந்த பேரண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.